Good morning, student. We continue the lesson. Today we're going to see the next topic called extension and contraction of demand curve. Page number in book 36. Okay, that is 2.8.7 subtopic number n. Okay, that is extension and contraction of demand. Changes in changes in the quantity demanded for a commodity due to the change in its price alone. Dear student, carefully read the line. The purpose why I was highlighting this letter alone, because this is the key point of this topic. Okay, that is changes, whenever changes happen in price alone of the particular commodity are called extension or contraction of demand. Okay, in other words, இதுதான் இது மீனிங்கும், பட் இருந்தாலும் இன்னொரு சொல்ல பாருங்க. In other words, இப்படி சொல்லலாம். எப்படின்னா, buying more at a lower price and less at a higher price is known as extension and contraction of demand அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட்க்கு இருக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அதாவது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், பையிங் மோர் அட் எ லோவர் ப்ரைஸ் அண்ட் லெஸ் அட் எ ஹையர் ப்ரைஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே ப்ரைஸ் ஸ்டேபிளாக தான் இருக்கு. பட் நாம் என்ன மென்ஷன் பண்ணிடுறோம், ப்ரைஸ் மட்டும் தான் மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் கான்ட்ராக்ஷன் ஆக இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஏரோ மார்க் பாருங்கள், ஏ டு பி, இந்த இங்கே எந்த சில பாருங்கள் ஏரோ மார்க்கு ஏ டு பி இப்படி போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஸோ ப்ரைஸ் இப்படி இருக்குன்ற பொழுது அப்போ டிமாண்டு Q1லேருந்து Q2க்கு வருது. அப்போது கான்ட்ராக்ஷன் அப்படின்னா குறையுது, தேவை குறையுது, பொருளோட அளவு குறையுது, குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், even though the price is same, there is no changes in the price. அதாவது விலையில் எந்த மாற்றம் இல்லை என்றாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, will buy to more, that is Q1 to Q2, quantity demanded இன்க்ரீஸ் ஆகுது. சார் இங்கே ப்ரைஸ் சேஞ்சஸ் சொல்கிறீங்க, பட் இஸ் ப்ரைஸிங் ஸ்டேபிளாக இருக்குதுன்றீங்களே அப்படின்னு சொன்னால், டோன்ட் வரி, ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தட் இஸ் ஷிஃப்டிங் டிமாண்ட் கர்வ் ஆகிட்ட ஒரு டாபிக் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நம்ம அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்க சொல்லுவோம். என்னதுன்னு சொன்னால், ப்ரைஸை மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் வாங்குகின்ற பொருளுடைய அளவு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். எக்ஸ்டென்ஷன் சொன்னால் இங்கேருந்து இங்கே அதிகமாக டிமாண்ட் அதிகமாகிறது, கான்ட்ராக்ஷனாக அதிகத்துலேருந்து கம்மியாக வருது. புரியுதுங்களா? குட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், மூமெண்ட் அலாங் டிமாண்ட் கர்வ். மூமெண்ட் அலாங் டிமாண்ட் கர்வ், இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தட் இஸ் பாருங்க, இப்போ இதான் டிமாண்ட் கர்வ். ப்ரைஸ் P1, P2, P3ன்னு ப்ரைஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க. இங்கே குவான்டிட்டி டிமாண்டட் மெஷர் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ஸில். இப்போ ப்ரைஸ் P1, OP1 எப்பயும் தான் படிக்கணும், OP1 இருக்கும்போது பீப்புள் வில் பை OQ1, தட் இஸ் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் B இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகுது OP1லேருந்து OP2க்கு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது. குவான்டிட்டி டிமாண்டட் OQ1லேருந்து OQ2க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? தட் இஸ் பாயிண்ட் ஏ. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஃபர்தராக குறையுது பாருங்கள். OP1 டு OP2 வந்துச்சு. OP2லேருந்து OP3க்கு OP3 தான் ப்ரைஸ் இப்போது. ஸோ பீப்புள் ப்ரிஃபர் டு பை மோர் ஆஃப் கமாடிட்டி. ஸோ மெஷர்ட் ஆன் OQ3. ஸோ இது எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு யூ ஹாவ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ். ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட் அலாங் தி டிமாண்ட் கர்வ்.
மூமெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ். இப்போ ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், டிமாண்ட் கர்வ் ஒரே டிமாண்ட் கர்வ் தாங்க, புரியுதுங்களா? ஆனால் குவான்டிட்டி டிமாண்டட் மட்டும் மாறிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ப்ரைஸு மாற மாற குவான்டிட்டி டிமாண்டட் மாறுது, பட் தே பிலாங் இன் த சேம் டிமாண்ட் கர்வ். தட் இஸ் கால்டு மூமெண்ட் அலாங் டிமாண்ட் கர்வ். அதே டிமாண்ட் கர்வ்லேயும் மேலே கீழே ஏற்றம் இறக்கம் இருக்குதா, இது அப்படி சொல்லுவாங்க, புரியுங்களா? அதாவது ப்ரைஸ் மாற்றத்துக்கு ஏற்றப்பில் குவான்டிட்டி டிமாண்டட் மாறுது. இங்கே ப்ரைஸ் மட்டும்தான், இங்கே அதர் திங் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், அதர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், புரியுங்களா? பட் இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ட் டிமாண்ட் கர்வ்ல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் சேமாக இருக்கு, அப்போ ப்ரைஸ் தவிர வேறு ஏதோ மாறுது இல்லைங்களா? ஸோ அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இன் தி டிமாண்ட் அட் பாயிண்ட் ஏ, ஹியர் the price OP2, okay, and the quantity demanded is OQ2. When price falls to OP3, apna the original price, so accordingly this explanation. So OP2 is the original price and OQ2 is the what original quantity demanded. So initial point வந்து A ன்னு வெச்சுக்கோங்க. இப்போ A என்ற பாயிண்ட்ல இருந்து தான் நாம என்ன பண்றோம், டிஸ்கஷன் எடுத்து போறோம், ஓகேங்களா? ஸோ வென் ப்ரைஸ் ஃபால்ஸ் டு OP3, அப்போ OP2ல இருந்து OP3க்கு ப்ரைஸ் ஃபால் ஆகுது. ஸோ பாருங்க, மூமெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ் A to C. அப்போ அந்த மக்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற விஷயம் வந்து OQ3க்கு வந்துச்சுங்களா? அப்போது அந்த பாயிண்ட் என்ன ஆச்சு, ஏலேருந்து கீழே இறங்கி சிக்கு வந்துடுச்சு. பட் டிமாண்ட் கர்வ் சேம் டிமாண்ட் கர்வ், ஓகே. when price rises, அப்போ அப்புறம் என்ன பண்ணோம், இங்கேருந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. அப்போ OP2லேருந்து OP1க்கு ப்ரைஸ் ரேக் ஆகும்போது OQ3லேருந்து இல்லை OQ2லேருந்து OQ1க்கு குவான்டிட்டி டிமாண்டட் குறைஞ்சிடுது. அப்பயும் என்ன பண்ணுறாங்க, he belonging, that is the consumer belonging the same demand curve. ஸோ இதான் சிம்பிள் மூமெண்ட் ஆனாங்க டிமாண்ட் கர்வ்ன்றது வந்து ப்ரைஸ் அலோன் சேஞ்ச் அண்டு குவான்டிட்டி அலோன் சேஞ்சஸ், டிமாண்ட் அலோன் சேஞ்சஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்க்கணும்னா தட் இஸ் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ். நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ். அது ஒட்டுமொத்தமாக டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் சேஞ்ச் ஆகல, பட் டிமாண்ட் கர்வ் DD1லேருந்து DDக்கு மாறுது. என்ன அப்படின்னா DDலேருந்து DD1க்கு டிமாண்ட் கர்வ், ரெண்டு டிமாண்ட் கர்வ் இருக்கு பாருங்க. டிமாண்ட் கர்வ் மாறதுனால இந்த ஷிஃப்ட் இன் டிமாண்ட், ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ், ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ், புரியுதுங்களா? பாருங்க, இப்போ ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ் மை டியர் ஸ்டூடெண்ட், இது இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அது ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ் எப்போ ஏற்படும் அப்படின்றத கண்டிஷன், ஓகேங்களா? ஷிஃப்ட் இன் டிமாண்ட் curve occur with the changes in the value of a variable other than its price in the general demand function. இந்த வார்த்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 கிளாஸ்க்கு முன்ன நடத்ததை பார்க்கணும். அதாவது டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட், அது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 34ல் ஆரம்பிச்சு 35ல் முடியுது, ஒரு 9 பாயிண்ட், புரியுதுங்களா? வாட் ஆர் தேன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் தி அதர் டிட்டர்மினன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட்னு அர்த்தம். என்ன சொல்கிறாங்க, டிமாண்ட் கர்வ் எப்படி ஷிஃப்ட் நடக்குன்னு சொன்னால், சேஞ்சஸ் ஹேப்பன், சேஞ்சஸ் இன் த வேல்யூ ஆஃப் எ வேரியபிள் அதர் தென் இட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருளோட விலையை தவிர்த்து விலையை தாண்டி மற்ற காரணிகள் அந்த பொருளோட தேவையை தீர்மானிக்குது இல்லையா, அதோட வேல்யூவில் மாற்றம் ஏற்படுகின்ற போது தேவையில் மாற்றப்படும். அப்பொழுதுதான் டிமாண்ட் கர்வ், the entire demand curve will shift. அது எந்த பக்கம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம், ஃபார்வர்ட் ஆகுதா பேக்வர்ட் ஆகுதுன்ற அப்பாற்பட்ட விஷயம். பட் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு காரணமே சேஞ்சஸ் ஹேப்பன் இன் தி அதர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த டிமாண்ட் கர்வ், தட் இஸ் அதர் தென் பிரைஸ்னு சொல்லி எழுதலாம். சொல்லுறீங்களா? அதர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ், பேஜ் நம்பர் 34 and 35 in book. Okay, now I come to the point. புரியுங்களா? அப்போ இங்கே பாருங்க, அதாங்க ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக கொடுத்தாங்க, ஒரே ப்ரைஸ் தான் இருக்குதுங்க. பட் டிமாண்ட் கர்வ் வந்து 2 குவான்டிட்டி இருக்கு. டிமாண்ட் கர்வ் வேறு என்ன சேஞ்ச் ஆகுது சார், மேபி இன்கம் ஆஃப் த கன்சியூமர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிருக்கலாம், டேஸ்ட் அண்ட் ஃபேஷன் ஆஃப் தி கன்சியூமர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் இருக்காங்க.
Okay, the original demand curve, that is DD1. The original demand curve, actually demand curve வரணும். Okay, okay my dear student, அலைன்மெண்ட்ல சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, கவனிங்க நீங்க. ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இது இங்கே பாருங்க, ஏன்னா இது உங்களுக்கு அவசியமானது. The original demand curve. So what is the original demand curve இங்க? DDன்றது தான். A பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதான் ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ். அப்போ ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ் இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் OQ1 with the price OP1. Suppose if there are any changes in the variables, value of the variables, other variables, what will happen? Maybe income, example எடுத்துலாமா, income of the consumer குறைஞ்சிச்சு வச்சுங்களேன். அவருடைய கன்சியூமர் இன்கம் ஏற்கனவே வாங்கிறதோட இப்போ பணம் கொரோனா வைரஸ் வந்துடுச்சு, COVID-19, சம்பளம் வந்து இல்லை. அப்போது என்ன பண்ணலாம், சம்பளம் இருக்கும்போது நம்ம வந்து வாங்கின பொருட்களை இப்போ சம்பளம் இல்லாமல் அதே பொருள் அதே அளவு வாங்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ இன்கம் மட்டும் மாற்றணும், ஏன்னா இதான் ஆப்டான டைம், கொரோனா அப்படின்ற டைமில் எல்லாருக்குமே இன்கம் குறைஞ்சிருக்கு. அப்போது அந்த பர்ச்சேஸ் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். இல்லாமலே இருக்கலாம் இல்லை, எக்ஸாம்பிள் தானே சொல்லுவோம். அப்போ இன்கம் குறைஞ்சிடுச்சு, ஆஃப் த கன்சியூமர் குறைஞ்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஈவன் தோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, அந்த பொருளோட விலையில் எந்த மாற்றம் இல்லை இருந்தாலும் கூட he may not able to consume the same quantity with the less in income. He may not able to consume the same quantity with the less in income. So he now able to purchase only OQ2. So the demand curve, the entire demand curve will move from point A to B. A to B. That's all. இதான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்க. The original demand curve is DD1. The price is OP1 and the quantity demanded is OQ1. Due to changes in the conditions of demand, changes in income, taste, or changes in price of substitute and other complements. ஓகேங்களா, இதான டிமாண்ட். அதான் அந்த உங்களை பேஜ் நம்பர் 34-35 பார்க்க சொன்னேன். ஓகேங்களா, the quantity demanded decreases from Q1 to OQ2. The new demand curve will DD will occurs. This is called decrease in demand. இது என்ன சொன்னதா, decrease in demand. Okay, next, an increase in demand. An increase in demand, that is an increase or decrease in demand due to changes in conditions of demand shown by way of shift in the demand curve. Increase or decrease in demand என்ன சொல்றோம், shift in demand curve அப்படின்ற டைட்டில் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, இங்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட், the original price is OP1 and the quantity demanded is OQ1. நல்லா கவனிக்கணும், அந்த டயக்ராமுக்கு இந்த டயக்ராம், இந்த OQ1ன்றது இடம் மாறி இருக்கும், குருடாக பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கீனாக வச்சு பண்ணுங்க. Due to changes in other conditions or other determinants, the condition and the other determinant போடலாம். The quantity purchased or demanded has increased to OQ2. அப்போ OQ1லேருந்து OQ2 மாறும், ப்ரைஸில் மாற்றம் ஏற்படலை. இப்போ மாற்றம் எதில் ஏற்படுது, other determinants of demand curve. Okay, thus the demand curve shifted to the what, right, the DD1. This is called increase in demand. என்ன சொல்லுங்க, இதே increase in demand. இதுக்கு முன்னாடி பார்த்தது decrease in demand. அதை நீங்கள் கொஞ்சம் கீழே வாட்ச் பண்ணணும். Okay, my dear student. Okay, so a shift in the demand curve occur with the changes in the value of the other variables other than the price சொல்லுவாங்க. ஓகேங்களா, okay, an increase or decrease in demand due to changes in conditions or determinants of demand. Okay, சொல்ல போறீங்களா? So this is the conditions. இந்த உங்களுக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் நம்ம சொன்னால், ஓகே இதை பாருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபாலோ சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் and other decrease in demand
take place when price remain the same. Other factors bring about demand change. அது என்ன சொன்னா extension contraction இல்லையா, அது எப்போ of demand follow the changes in price வரும். increase and decrease in demand எப்போ வரும்னா take place, அது எப்போ வரும்னா அது increasing and decreasing demand எப்போ வரும்னா when price remaining the same and the other factor bring out the demand changes. புரியுங்களா? குட். நம்ம வந்து ஓகே எலாஸ்டிக் டிமாண்ட்ன்றது ஒரு பெரிய டாப்பிக்கு. நம்ம அடுத்த லெசனில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம இதை. ஓகேங்களா? குட். நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸை நம்ம என்ன பார்த்து சொன்னால் தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். எக்ஸ்டென்ஷன்னா வெளியில் மாற்றம் ஏற்படலை, ஆனால் தேவையில் மாற்றம் ஏற்படுது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? தேவையை தீர்மானிக்கின்ற விலையை தவிர்த்து மற்ற காரணங்கள் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக தேவையிலே மாற்றம் ஏற்படுகின்றது என்று பார்த்தோம். அதுதான் வந்து மூவ்மெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ் சொல்கிறோம். மூவ்மெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ்னு சொன்னால் அது விலை மற்றது மாறாமல் இருக்கின்ற போது விலையில் மட்டும் மாற்றம் ஏற்படுகின்ற போது குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்சஸ் ஆகும். இப்போ விலையில் மட்டும்தான் அங்கே மாற்றம் ஏற்படுத்தும், மற்றது ரிமைனிங் கான்செப்ட் அசம்ஷன் இருக்கு. ப்ளஸ் only if there is changes in price alone, the quantity demand alone change, consumer having a same demand curve. Okay, good. இதை பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ் பார்த்தாச்சு. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் டிமாண்ட் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, good. So this is the today class. Okay, my dear students. ஸோ ஒரு 3 டாபிக் ஸ்மால் டாபிக்ஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஐ ஃபீல் திஸ் இஸ் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். கோ த்ரூ த புக் as well as if you want further information, and if you are more than or additional information, please call me at any time. Okay, thank you. Stay home, be safe.